வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ. யார் இந்த பாரிவேல் கண்ணன், இவனோட பர்பஸ் என்ன, எதுக்காக இவன் சிரிக்கவே மாட்டேங்கிறான், டுவர்ட்ஸ் தென் அந்த பர்பஸை பண்ணி முடிச்சானா இல்லையா அப்படின்ற தீமில் தான் இந்த கதை நகருது. இந்த படத்தை 3 சாப்டராக பிரித்து சொல்லியிருப்பாங்க. அதில் மொதல் சாப்டரான லவ்ல பாரிவேல் கண்ணனோட இன்ட்ரோ அப்படின்றத வச்சுருப்பாங்க. இவன் யார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஜோஜு ஜார்ஜோட வளர்ப்பு மகன் தான் இவன். தன்னோட அப்பாவுக்கு ஒரு அடியாள் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். தன்னோட லவ்வுக்காக இந்த கேங்ஸ்டர் தொழிலெல்லாம் விட்டுட்டு ரொம்ப க்ளீனாக மாறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். கடைசி மிஷன் இவன் பண்ணியிருப்பான்ல, அதில் தங்க மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கான். இதனால ஜோஜு ஜார்ஜுக்கும் நம்ம சூர்யாவுக்கும் ஒரு விதமான பகை அப்படின்றது உண்டாகுது. அதனால இவனோட காதல் அப்படின்றதும் பிரிய நேரிடுது. தன்னோட காதலை புதுப்பிக்கிறதுக்காக தன்னோட காதலியை தேடி அந்தமானுக்கு போறான். இதுதான் செகண்ட் சாப்டரான லாஃப்டர். அங்க போன இடத்துல ஒரு வித்தியாசமான உலகத்தை பார்க்கறான். அரசன் அடிமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க போய் இவன் தன்னோட காதலை புதுப்பிச்சானா இல்லையா அப்படின்றது இந்த சாப்டர் 2ல காட்டியிருப்பாங்க. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இவன் யார் கூடலாம் வார் பண்றான் அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த 3வது பார்ட்ல காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த 3 சாப்டர்ஸ்ல எனக்கு பிடிச்ச சாப்டர் கண்டிப்பா அந்த வார் தாங்க. யார் இந்த பாரிவேல் கண்ணன், இவனுக்கான பர்பஸ் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கிறது எல்லாத்துக்கான விடையும் ரொம்ப நீட்டா அதுல சொல்லியிருப்பாங்க. அதுலயும் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல கிளாடியேட்டர் ஸ்டைல்ல ஒரு ரப்பர் கல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. அந்த செட்டப், அதுல நடக்கக்கூடிய அந்த மாஸ் சீக்வன்சஸ் எல்லாமே வேற ரகமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதுல அந்த சாப்டர் 1 இருக்குல்ல, அந்த லவ் அப்படின்றது, அதுலயுமே நிறைய மொமெண்ட்ஸ் ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த கல்யாணத்தில் நடக்கக்கூடிய அந்த சிங்கிள் ஷாட் சீன் பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வேற ரகமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுல இன்ஃபேக்ட் சிரிக்காத ஒரு மனிதன் அப்படின்ற மாதிரி பெரும்பாலான படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த போர்ஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டும் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இதுல காட்டியிருப்பாங்க. அந்த மிட் போர்ஷன் இருக்குல்ல, லாஃப்டர் அப்படின்ற செக்ஷன், அதுல முக்காவாசி இதை வச்சு தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஜோக் அப்படின்றதும் ஒரு அல்டிமேட்டான ஜோக்கா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ். வழக்கமா கார்த்திக் சுப்ராஜ் நம்மள ப்ளஃப் பண்ணுவார்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ளஃபிங் இதுலயும் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றதும் அல்டிமேட்டுங்க. சும்மா வெரைட்டி ஆஃப் ஃபைட்ஸை நமக்கு குமிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மியூசிக் அப்படின்றதும் டாப் நாச்சா இருந்துச்சு. ஓவரால் ஒரு தரமான படம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குதான் செய்யுது. அதுல முதல் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா இந்த படத்தோட பேஸ் தான். அதுலயும் குறிப்பா அந்த லாஃப்டர் அப்படின்ற சாப்டர்ல நிறைய டல்லான மொமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குதான் செஞ்சுச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ ஹீரோ சிரிக்கவே மாட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. வழக்கமான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேல இதை கன்வே பண்ணியிருந்தாங்க. மேபி அது நிறைய பேருக்கு செட் ஆகாம கூட போகலாம். பட் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ் மாதிரியான படங்கள் அப்படின்றதுக்கு மத்தியில இது ஒரு ஸ்டாண்ட் அவுட் மூவியா தான் எனக்கு பட்டுச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டா வயலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.